ப்ளீஸ் ப்ளீஸ் எப்படியாவது ட்ரை பண்ணுங்க. என்ன கண்ணம்மா, நான் முடிஞ்சா வரமாட்டேனா? சரி, எப்போ வருவீங்க? ஒரு 2 days ஆகும். 2 days-ஆ? ஆமா. கருணாகரன் மலேசியால இருந்து வந்திருக்காரு. அவர் இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அப்படியா? குட். பாத்தியா, கடவுள் நல்ல நேரத்துல தான் அவர் அமைச்சிருக்காரு. அப்புறம் என்ன பயம்? சரி, நீ பிரபுவை பாத்துக்க, அவனுக்கு ஒன்னும் ஆகாது. டோன்ட் வரி. நீ தைரியமா இரு. ஓகே? யோ, என்னையா தேடுற? இல்ல சார், காலைல போன் பண்ண வந்தல, கையில போட்டிருந்த மோதிரத்தை எங்கே தொலைச்சிட்டேன் சார். அதான் தேடிட்டு இருக்கேன். மோதிரமா? ஆமா சார், 4 சவரன் சார். ஐயோ, எங்க போச்சு? எங்க போட்டோன்னு தெரியலையே. என்னையா சொல்ற? உண்மையாதான் சார் சொல்றேன், 4 சவரன் சார். ஐயோ, தேடுங்க, நீங்களும் கொஞ்சம் பாருங்க சார். சார் அப்படிலாம் பாருங்க சார், பாருங்க சார். யோ, எங்கயா காணோம்? 4 சவரன் சார். யோ, பாத்துட்டு தான் இருக்கேன், எங்கேயும் காணுமேயா? என்ன சார், கிடைச்சதா சார்? கிடைக்கலையாப்பா? இங்கதான் சார் எங்கேயோ இருக்கும். யோ, நல்லா தேடி பாரியா. அப்படியே பாருங்க சார், இங்கதான் சார் எங்கேயோ விழுந்திருக்கோம். என்ன சார் இது? எங்கேயோ தொலைச்சிட்டு இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கான். யோ, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. இல்ல சார், இங்கதான் சார் விழுந்திருக்கோம். சார் போனா போட்டு விடுங்க சார். போனா போது போயா. விடுங்க சார், போனா போயிட்டு போது விடுங்க சார். விடுங்க சார். போ போ. 4 சவரன் சார், வீட்டுல போனா என் பொண்டாட்டி கத்துவா சார். என்ன சார் பண்றது? எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து இங்க தேடிக்கிட்டு இருக்கான். எங்க விழுந்துச்சுன்னு? யோ, சீக்கிரம் போயா, நின்னுட்டே இருக்க. அவரால வர முடியாதா? பரவாயில்ல, சாவி என்கிட்ட கொடுங்க, நான் போயிட்டு வரேன். இல்லங்க, அது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. எதுக்கு கஷ்டம்? என்ன கஷ்டம்? கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல, ஒவ்வொரு டாக்டர்ஸ் கிட்ட இருந்தும் வாங்கின பிரிஸ்கிரிப்ஷன் வேற வேற இடத்துல இருக்கு. அதான் நானே போயிட்டு எடுத்து. சரி வாங்க. பரவாயில்ல, நீங்க இங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. கண்ணம்மா, be careful.
கத்தியாடுறா. அந்த ரிப்போர்ட்ஸை கொடுங்க. இந்தாங்க சார். அந்த எக்ஸ்ரே கொடுங்க. என்ன மேடம், பார்த்தா படிச்சவங்களா தெரியுறீங்க, ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? ஐயோ டாக்டர், என்னாச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு பயமா இருக்கு. என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? மண்டையில் அடிபட்டு தையல் போட்டிருக்கீங்க, கொஞ்சமாவது கவனமா இருக்க வேண்டாமா? உங்க பையன் ஒரு முறை மயங்கி விழுந்தப்பவே கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க பையன் இந்த அளவுக்கு சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிருக்க மாட்டான். உங்க பையன் ஓடி ஆடி விளையாடுறதால தான் மயங்கி விழுந்திருக்கான்னு நீங்க எல்லாம் தப்பா நினைச்சிருக்கீங்க. மயக்கம் விளையாடுறதால வரல, தலையில அடிபட்டதுனால தான். நீங்களும் உங்க பையன் மயங்கி விழுந்ததுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. இந்த விஷயத்தை எந்த டாக்டரும் உங்கள்கிட்ட சொல்லலையா? இல்ல டாக்டர். டாக்டர், இப்போ பிரபுக்கு ஓகே தானே? நத்திங் டு வரி அபௌட் இட். சீரியஸ் கண்டிஷன் தான் டாக்டர், தெரியாம கேட்குறேன். அதான் பிரபுக்கு தலையில் அடிபட்டு அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. இது வெறும் ஜுரம் தானே? தலையில அடிபட்டப்ப உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்காதனால உள்ளுக்குள்ள பிளட் கிளாட் ஆயிருக்கு. அதை கவனிக்காம தையல் போட்டிருக்காங்க. நீங்களும் குணமாயிடுச்சுன்னு நினைச்சு விட்டுருக்கீங்க. பிளட் கிளாட் ஆனதால தான் இந்த மயக்கம், ஜுரம் எல்லாமே. டெம்பரேச்சர் குறையிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும். இன்கேஸ் டெம்பரேச்சர் குறைஞ்சிடுச்சுன்னா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். நீங்க அங்கிருந்தே மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. அதான் டாக்டர் எல்லாம் சரியா போயிடுன்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் ஏன் அழுறீங்க?
டாக்டர் கேட்ட கேள்வி என் மனசு குத்துதுங்க. ஒரே ஒரு பையன், அவனை கூட சரியா கவனிக்காம விட்டுட்டேனே. கண்ணம்மா, இப்படிலாம் ஆகும்னு யாருக்கு தெரியும்? எங்கேயோ எப்போ நடந்த ஒரு சின்ன அசம்பாவம் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கொண்டாந்து விட்டுருச்சு. இதுக்கு நீங்க பொறுப்பு இல்லையே. விடுங்க, he'll be okay. எல்லாம் என் தப்புதான், எல்லாம் என் தப்புதான். இவனை தனியா விட்டுட்டு நான் மலேசியா வந்திருக்க கூடாது. மார்னிங்குள்ள எல்லாம் சரியாயிடும். Trust me. He'll be fine. கண்ணம்மா, எவ்வளோ நேரம் இப்படி நின்றுட்டே இருப்பீங்க? என்னால உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். நான் இங்கே இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு போய் அட்லீஸ்ட் ஒரு 3 hours படுத்து தூங்குங்க. நான் நிக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. மலேசியால இருந்து வந்ததும் வராததுமா இங்க வந்துட்டீங்க. டயர்டா இருக்கும். ஹோட்டலுக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? அதுக்கு நான் இங்கேயே இருக்கலாம். இல்ல, பாரதி விஷயத்திலேயே நான் உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டேன். இதில் என்ன சிரமம் இருக்கு? இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ப்ளீஸ் போயிட்டு வாங்க. அதை விடுங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் அதோ அங்கே ஒருத்தர் படுத்து தூங்குறாருல, அந்த மாதிரி நான் இருந்துட்டு போகிறேன். மேடம், மேடம், மேடம். என்ன முடிச்சிட்டியா? நேத்த முடிக்கிறது. கலெக்டர் பொண்டாட்டின்னு சொன்னீங்க, அங்க போனா வேற பொண்ணு இருக்கு. வாட்? என்ன குழப்புற? மேடம், ஒன்னும் குழப்பல மேடம். டேய் சொல்லுங்கடா உண்மைய. உண்மையதான் சொல்றேன் மேடம். நாங்கள் அந்த வீட்டுக்கு சீன் போட போகும்போது அந்த பொம்பளை அந்த வீட்டில் இல்லை. பெட்ரூமில் கலெக்டர் கூட இருந்தது வேற ஒரு பொம்பளை தான். தெரியாதனமா அந்த பொண்ணை சீன் போடுறதுக்காக நான் கத்தியை வீசிட்டோம்.
ஆனா கத்தி மிஸ் ஆகி அந்த பொண்ணோட கை மேல பட்டுச்சு. இருட்டுல சரியா பார்த்திருக்க மாட்டீங்க. அது அந்த கண்ணம்மாவா தான் இருந்திருக்கும். நீங்க சீனை மிஸ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சீனை காட்டுறீங்களா? மேடம், கண்ணுதான் எங்களுக்கு காசு சம்பாரிச்சு கொடுக்குற ஐட்டம். எந்த இருட்டா இருந்தாலும் யார் என்னன்னு கரெக்டாகவும் சொல்லிடுவோம், கரெக்டாகவும் சீன் போட்டுருவோம். சத்தியமா நாங்க பார்த்த பொண்ணு அந்த போட்டோல இருந்த பொண்ணு கிடையாது. ஆஹா. ஒண்ணு பண்ணு, நீ பார்த்த அந்த பொண்ண தூக்கிட்டு வந்துரு. மேடம், அந்த போட்டோல இருக்கிற பொண்ணை தானே சீன் போட சொன்னீங்க. இப்போ வேற பொண்ணை தூக்கிட்டு வர சொல்றீங்க? சொல்றத செய். நான் செய்கிறேன் மேடம். அதுக்கு தனியா மால் வெட்டணும். Now look, நான் கால்குலேட் பண்ணது மட்டும் கரெக்டா இருந்ததுன்னா தாராளமா தரேன். வர மேடம், வாங்கடா. கலெக்டர் கூட இருந்தது கண்ணம்மா இல்லைன்னா அப்போ அவங்க பெட்ரூம்ல இருந்த அந்த பொண்ணு யாரு? கண்ணம்மா புருஷனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன உறவு? சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆனா இதுல ஏதோ சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கு.